எஜமானன் நீங்க தானே, என் எஜமானன் நீங்க தானே, எஜமானன் நீங்க தானே, என் எஜமானன் நீங்க தானே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் 2301வது காலை மன்னா செய்தி மூலமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். தேவனாகிய கர்த்தர் இந்த இரவு முழுவதும் பாதுகாத்து அற்புதமாய் ஒரு புதிய நாளை தந்திருக்கிறார். அவருக்கு மகிமை உண்டாகட்டும். கடந்த 2300 காலை மன்னா செய்தி வெளிவருவதற்கு கர்த்தர் பாராட்டின கிருபைக்காக தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். தொடர்ந்து இந்த ஊழியர்களுக்காக இந்த நாளில விசேஷவனமாக நீங்கள் ஜெபிக்க வேண்டும். இந்த ஊழியத்துல தடையில்லாமல் இந்த காலை மன்னா செய்தி ஒவ்வொரு நாளும் அது வீடியோ வடிவில் எடுக்கப்பட, அதை எடிட்டிங் பண்ணப்பட, அது ஒவ்வொரு நாளும் தடையில்லாமல் சரியான நேரத்துக்கு அனுப்பப்பட, அதே வேளையில அநேக மக்கள் இதை பார்த்து வசனத்தின் வெளிச்சத்தில் நடக்க ஜெபியுங்கள். இந்த ஊழியத்துக்காக நீங்கள் ஜெபிக்கும் போது ஆண்டவர் இந்த ஊழியத்தின் மூலமாய் மகிழ்ப்படுவார். இந்த காலை மன்னா ஆதாரத்துக்காக எடுத்துக்கொண்ட வேத வசனம் மார்க் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 25, 26 ஆகிய வசனங்கள். நீங்கள் நின்று ஜெபம் பண்ணும்போது ஒருவன் பேரில் உங்களுக்கு யாதொரு குறை உண்டாயிருக்குமானால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா உங்கள் தப்பீதங்களை உங்களுக்கு மன்னிக்கும்படி அந்த குறையை அவனுக்கு மன்னியுங்கள். நீங்கள் மன்னியாதிருப்பீர்களானால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவும் உங்கள் தப்பீதங்களை மன்னியாதிருப்பார் என்றார். எனக்கு பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, அன்பார்ந்த தேவ ஊழியர்களே, அருமையான நண்பர்களே, நம்முடைய வாழ்க்கையில பிறரை மன்னிக்க வேண்டும். சிலருக்கு இந்த வார்த்தை ரொம்ப பிடிக்காது. எனக்கு விரோதமா எவ்வளவு தவறு செஞ்சுட்டாங்க தெரியுமா, என்னை பத்தி எப்படிலாம் பேசிட்டாங்க தெரியுமா, நான் நிச்சயமா மன்னிக்க மாட்டேன். வேற எதனாலும் செய்வேன் தவிர ஆனா மன்னிப்பு கேட்கவும் மாட்டேன், மன்னிக்கவும் மாட்டேன். இப்படி கூட சொல்லுவாங்க, நான் செத்தாலும் பேச மாட்டேன். ஆண்டவராகிய இயேசு சொல்லுகிறார், நீங்க மன்னிச்சாதான் நானும் உங்களை மன்னிப்பேன் அப்படிங்கிறார். நம்ம நல்ல ஜெபம் பண்றோம். சில நேரங்கள்ல நம்ம ஜெபத்தை பார்த்தாலேயே ஜெபத்துக்கு உடனே பதில் வந்துடும் போல நமக்கு தோணுது. ஆனா ஜெபத்துக்கு பதில் வரல. அதற்கு காரணங்கள், பல காரணங்கள் இருக்கிறது. அதில் ஒன்றுதான் மற்றவர்களை நாம் மன்னிக்கணும். ஒருவேளை பிள்ளைங்க பெற்றோரை மன்னிக்கணும், பெற்றோர் பிள்ளைங்களை மன்னிக்கணும். சில நேரங்கள்ல உங்களுக்கு விரோதமா நீங்க வேலை செய்யற இடத்துல யாரோ ஒருவர் தேவையில்லாத விஷயத்த அதை பெருசாக்குனதுனால உங்களுக்கு மனவேதனைப்பட்டு நான் மன்னிக்க மாட்டேன்னு நினைக்க கூடாது. வேலை பார்க்குற இடத்துல மன்னிக்கணும், பழகிற இடத்துல மன்னிக்கணும். நாம் நல்லதை செய்வோம், ஆனா அவங்க அதை தப்பா எடுத்துக்கிட்டு நம்மளை பத்தி பேசுனதுனால நான் மன்னிக்க மாட்டேன்னு சொல்லக்கூடாது. நம்ம மனதார மன்னிக்கணும். வேதம் சொல்கிறது, உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்தில் அன்பு கூறுவாயாக. இது வேதத்தினுடைய பிரமாணம். நம்முடைய வாழ்க்கையில மற்றவர்களை மன்னித்து வாழ்வோம். நம்ம ஏறெடுக்கிற ஜெபத்துக்கு கர்த்தர் பதில் கொடுப்பார். இன்னைக்கு குடும்பங்களில, இந்த சமுதாயத்துல, நம்ம பழகக்கூடிய இடத்துல எத்தனை கசப்பு, எத்தனை வெறுப்பு. மனுஷனுடைய வாழ்க்கை புள்ளிக்கோப்பா இருக்கிறது. காலையில பூக்குறான், சாயங்காலம் மறைகிறான். மனுஷனுடைய வாழ்க்கை பஞ்சட்காரர் ஓட்டமா இருக்கிறது. மனுஷனுடைய வாழ்க்கை காற்றை போல இருக்கிறது. ஆனால் நீங்கள் நானும் மற்றவங்களை மன்னித்து வாழ்ந்தால் இந்த உலகத்துல ஆண்டுடைய உள்ளம் சந்தோஷப்படும். ஆண்டுடைய பிள்ளைகள் பிரிந்திருப்பதையோ, ஆண்டுடைய பிள்ளைகள் சண்டை போடுறதையோ ஆண்டவர் விரும்புவதில்லை. அவர்கள் சமாதானமா இருக்க வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறார். வேதத்துல இன்னொரு வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள். அவன் என்கிட்ட பேசலாம், நான் பேசுவேன். அவன் பேசலான்னா நான் பேச மாட்டேன். நான் யாரு தெரியுமா? இப்படிலாம் நம்ம நினைக்க கூடாது. நம்ம போய் அவங்களுக்கு மன்னித்தால், நம்ம போய் சமாதானம் பண்ணினால், நம்ம போய் அவங்கள்ட்ட பேசினா நாம் பாக்கியவான். யார் முதல்ல முந்தி மன்னிப்பு கேட்கிறாங்களோ அவங்கள பரலோகம் ஆசீர்வதிக்கும். அது சின்னவங்களோ பெரியவங்களோ,
இயேசு நமக்குள்ள இருப்பார் என்றால் நாம் இயேசுவை போல மன்னித்து பழக வேண்டும். இயேசுவுக்கு விரோதமா யூதாஸ் காரியத்து அவரை காட்டி கொடுத்துட்டான். ஆனா இயேசு சிநேகிதனே என்றார், மன்னித்தார். நாமும் மன்னித்து வாழ்வோம். வேதத்திலே மத்திய எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 23, 24 ஆகிய வசனங்கள்ல சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் ஆண்டவருக்கு காணிக்கை கொடுக்கும் போது யார் மேலேயாவது ஒரு கசப்பு இருந்தா, ஒரு மனஸ்தாபம் இருந்தா, குறிப்பாக நம்ம சகோதரர்களிடத்துல சகோதரிகளிடத்துல ஒரு மனஸ்தாபம் இருந்தா காணிக்கை போடக்கூடாதான். காணிக்கை பெட்டிக்கு மேல வச்சுட்டு மன்னிப்பு கேட்டுட்டு வந்து போடணுமா. பாருங்க, இயேசு எவ்வளவு போதிக்கா பாருங்க. இன்னைக்கு நம்ம ஆண்டவருக்கு கொடுக்குறோம், ஆனா மன்னிக்காம கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். மற்றவங்களை மன்னித்து வாழுங்க. ஆண்டவர் நிச்சயமா நம்மளை ஆசீர்வதிப்பார். ஒருவேளை நான் எப்படி மன்னிப்பு கேட்க யோசிக்கிறீங்களா? ஒரு மெசேஜை டைப் பண்ணி என்னை மன்னிச்சுக்கோ சொல்லுங்க. அப்படி இல்லைன்னா ஃபோன் பண்ணி என்னை மன்னிச்சுக்கோன்னு சொல்லுங்க. நிச்சயம் பரலோக சந்தோஷப்படும். இயேசுவை போல வாழ தீர்மானிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனை இந்த வேலைக்காக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, நாங்கள் பல மணி நேரம் ஜெபிக்கிறோம், ஆனால் இன்றைக்கும் சிலரை மன்னிக்காமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். யாருக்காவது நாங்கள் மன்னிக்காவிட்டால் இன்றைக்கே நாங்கள் ஞாபகப்படுத்தி அவங்கள்ட்ட மன்னிப்பு கேட்டு கர்த்தர் கிருபை பாராட்டுங்க. உங்களை போல வாழ உதவி செய்யப்பா. இந்த காலை மன்னா செய்தியை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. விசேஷமாக பிறந்த நாள் திருமண நாள் நினைவுகிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. அவங்க வாழ்க்கையில கூட இருப்பீரான்னு ஜெபிக்கிறேனப்பா. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று வாக்கு பண்ணியிருக்கிறேன். அந்த வார்த்தை உரித்தாக்கட்டும் ஜெபிக்கிறேன். இந்த நாள் முழுவதும் கர்த்தருடைய கரம் என்னோடு இருப்பதாக இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன். ஜீவனும் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டு சித்தமானால் மீண்டும் நாளை காலை புதிய காலை மன்னால் செய்திகளை சந்திக்கிறேன். அதுவரை தேவத்தில் விட்டாங்கிறதாக. மாரநாதா, இயேசு வருகிறார். ஆயத்தமாகவும் மனிதர் ஆயத்தப்படுத்துவோம். ஆமென். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். உந்தனின் சேவை செய்வே எந்த சூழ்நிலையிலும்